ஃப்ரெண்டு மேரேஜுக்கு தாங்க நாங்கள் கிளம்பிட்டுருக்குறோங்க. எப்படின்னா சலங்கி ஆட்டம் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணோம். கிங் மேக்கர் சலங்கி ஆட்டம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அனுமன் பள்ளிக்கு அடுத்தது பள்ளத்துக்கடை அப்படிங்கிற ஒரு ஊரில். ஸோ அங்கே சலங்கி ஆட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்டு விஜய் அண்ணன் சொல்லிட்டு அவருக்கு வந்து மேரேஜுங்க. ஸோ வந்து நமக்கு இன்விடேஷன் வந்தது. நானும் ஒய்ஃபும் வந்து ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்குறேங்க. ஸோ அதோட கிளிப்ஸ் தான் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ முதல்ல சின்ன வயசாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது அயன் பண்ணி போட்டு போக மாட்டோம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஏஜ் ஆக என்ன ஆகுதுன்னா அயன் பண்ணி போட்டு போனால் தான் நமக்கு ஒரு மரியாதை, அது பார்க்கும்போது நல்லா ஒரு லுக்கு தருது. ஸோ இப்படி மேக்கப் பண்ணிட்டு போகும்போது அபினித் வந்து பேண்ட் ஷர்ட் போட சொன்னால் அதை வந்து போடல. அதுக்குனால அபினித்துக்கு எங்கள் அம்மாவுக்கு சண்டை வந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறான், நீ வந்து அப்பா அப்படி அம்மாவை அடிங்க அப்படின்னு சொல்லி அதை போய் அம்மாவிட்ட அடித்து சின்னதாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளி செயின் எடுத்து போட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் போனால் வந்தால் தான் இது மாதிரி செயினில் போட்டுக்குவோம். ஏன்னா மற்றபடி அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஆடுக்கு தலையெல்லாம் உடைப்போம். ஸோ அதனால் கிராமத்தில் எங்காட்டி கொஞ்சம் காட்டு வேலையில் நிறையா இருக்குது. ஸோ எதுலேயாச்சும் பட்டு வந்துருச்சுன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது கழட்டி வச்சுருவோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சந்தனம் போட்டு, ஸோ இது பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி வந்து சந்தனம் குங்குமம் வச்சுருந்தேன். ஸோ மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வந்து இல்லை சந்தனம் மட்டும் தான் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனம் மட்டும் வச்சுக்கிட்டோம். ஸோ வச்சுட்டு ஒரு வழியாக வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ ரொம்ப நாளாக கழித்து இந்த சாக்லேட் மஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த சென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசம். ஏன்னா மற்ற சென்ட் எதுவுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி மல்லிகைப்பூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருந்துச்சு. எங்கள் மாமா ஒரு நாள் அப்படியே காலேஜ் படிக்கும்போது என்ன பர்ஃப்யூம்னே தெரில போட்டு போயிருந்தேன். கிட்டத்தட்ட வாந்தி வர மாதிரிலாம் ஆயிடுச்சு, வாமிட் வர மாதிரி. அதனால் இந்த சென்ட் வந்து கொஞ்சம் சாக்லேட் மாதிரி இருக்கும், சாக்லேட் பிஸ்கெட் மாதிரி. அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ட்ரிம்மெல்லாம் பண்ணிவிட்டுங்க. வழக்கமாக எப்போவுமே மேரேஜுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டாக தான் போவேன். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7:45 போயிட்டேங்க ரிசப்ஷனுக்கு. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து அரசல் ஒரு 10 கிலோமீட்டர் தான் வருங்க. சரி போனோன்னே நல்லா திட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு, ஸோ என்ன பண்ணீங்க எப்போ வந்தீங்க எல்லாம் திட்டி ஒரு அட்டன்ஸ் போட்டு, ஸோ அப்புறம் குரூப்பாக போய் ஒரு ஃபோட்டோ கிஃப்ட் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அதையும் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் என்னங்க சாப்பாட்டு வேலை தான் வந்து வேலையை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சாப்பாடெலாம் நீட்டாக இருந்துச்சுங்க. தலவாழை இலை போட்டு நாங்கள் பஃபே இருக்கும்போது நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இலை போட்டு நல்லா நீட்டாக போட்டிருந்தாங்க. ஏன்னா இலை போட்டு போகிறது இப்போ அதிகமாக யாரும் விரும்புகிறதில்ல. டக்குன்னு வேலை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பஃபே ஐட்டம் தான் போடுறாங்க. இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போட்டிருந்தாங்க. சரி நீங்கள் இது மாதிரி போவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.